ஒன்றும் இல்லை, அடுத்ததாக அவர் அரெஸ்ட் தான் பண்ண வேண்டி வரும். 2 விஷயங்கள் அவர் அரெஸ்ட் பண்ணி வேண்டியிருக்கும். ஒன்று ஹரியானா லேண்ட் டீல், நில மோசடி. நில மோசடி. 2வது இது சஞ்சய் பண்டாரி, அதாவது வருமானத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்தது, ஹவாலா முறையில் பணம் பெற்றது. இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. காங்கிரஸ் முதல் குடும்பத்தினுடைய மாப்பிள்ளை. உடனே நீங்கள் இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்காரே அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. இதுவும் அந்த மாப்பிள்ளையும் ஒரு காலத்தில் அவர் இந்த மாதிரி ஏதாவது மோசடியில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாப்பிள்ளையும் சட்டத்திற்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். சோனியா காந்தி டைரக்டாகவே இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. சோனியா காந்தியோட யார் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க அப்படின்னா சோனியா காந்தியினுடைய மருமகன். சோனியா காந்தியினுடைய மருமகனை பிடிச்சா சோனியா காந்தியோடைய ஆதரவை பெற முடியும். 2016 சஞ்சய் பண்டாரி நாட்டை விட்டு ஓடிய போயிடுறார். இப்போ அவருக்கு பேரே ஃபியூஜிட்டிவ், அதாவது தேடப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். அவர் கூட தான் இவங்க டீலிங் வச்சுக்குவாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ராபர்ட் வாட்ரா ரொம்ப யோக்கியமானவரா? கிடையாது. 2008லேருந்தே அவருக்கு மேலே நில அபகரிப்பு கேஸ் இருக்கு. ராபர்ட் வாட்ராக்கு வந்து என்ன என்கொயரி வந்திருக்கு அப்படின்னா, அந்த சஞ்சய் பண்டாரி அப்படிங்கிறவர் ராபர்ட் வாட்ரா மூலமாக தானே இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாரு. அப்போ ராபர்ட் வாட்ராக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா? சவுத் பிளாக்கு, நார்த் பிளாக்கு 2 பக்கமும் பாராளுமன்றத்தில் ஒரு புரோக்கர் உள்ள விட முடியாது. மொத்தமாக நிப்பாட்டிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு புரோக்கர் உள்ள வந்து மணிக்கணக்காக அங்கே போய்ட்டு டீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் டீல் பண்ணுறதெல்லாம் வெளியில் தான் டீல் பண்ணணும். அப்படி நீங்கள் வெளியில் டீல் பண்ணாலும் உங்களுடைய மூவ்மெண்ட்டெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு வாசுதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ். ரொம்ப நாளாச்சு நேரில் பார்த்து. நம்ம நேர்களுக்காக நேரில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது. நேரில் வந்திருக்கேன் நீங்கள் தான். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஸ்டூடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது தேசிய லெவலில் ஒரு இன்சைடில் ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தேசிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எம்பி பிரியங்கா காந்தி அவருடைய கணவர் ராபர்ட் வதேரா அவரிடம் அமலாக்கத்துறை வந்து ஒரு 5 மணி நேரம் விசாரணை வந்து மேற்கொண்டிருக்காங்க. நேற்று அமலாக்கத்துறை ஆஃபீஸ், டெல்லியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஆஃபீஸில் இந்த விசாரணை வந்து நடந்திருக்கு. எதற்காக இந்த விசாரணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரகசியமாகவே இருக்குது. என்ன பண பரிமாற்றத்தில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, இல்லை சிக்கக்கூடாத சிக்கல்களில் ஏதாவது சிக்கியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. என்ன சார் பின்னணியில் இருக்கக்கூடிய காரணம்? ரகசியம்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தினீங்க. ரகசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தான் இது. சஞ்சய் பண்டாரி அப்படிங்கிறவர் ஒரு ஆர்ம்ஸ் டீலர். அதாவது வெளிநாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இராணுவ தளவாடங்கள். வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டில் அந்த இராணுவ தளவாடங்களை விற்கிறதுக்கு, அரசுகளாகட்டும் கம்பெனிகளாகட்டும் தனியார் கம்பெனிகளாகட்டும் யாருமே விற்கிறதுக்கு இங்கே யாராவது ஒரு லைசனிங் ஆஃபீஸர் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த லைசனிங் ஆஃபீஸர் தான் சஞ்சய் பண்டாரி அப்படிங்கிறவர். அவர் என்ன பண்ணுவார், அவங்கள்ட்டையும் கமிஷன் அடிப்பார், இவங்கள்ட்டையும் விலை ஜாஸ்தி வச்சுக்குவார். உனக்கு இவ்வளோ விலை ஜாஸ்தி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கமிஷன் வாங்கிக்குவார். நம்மளுக்கு வந்து லாஸ் ஆயிரும். நீங்கள் ஆர்டர் வாங்கிறதுக்கும், அதாவது இங்கே லோக்கலாக இருக்கிற இப்போ ராஜீவ்காந்தி கூட போஃபோர்ஸில் அப்படி தானே மாட்டினார், ஞாபகம் இருக்கா? போஃபோர்ஸ் ஸ்கேண்டல் அப்படிங்கிறது போஃபோர்ஸ் பீரங்கிகளை வாங்குவதற்காக மத்திய அரசில் இருக்கிறவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஓகே, 1980-85 காலகட்டத்தான கேஸ் அது. இப்போது இதே மாதிரி சஞ்சய் பண்டாரி வந்து ஒரு தலால், அதாவது ஒரு புரோக்கர் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ தான் இராணுவ தளவாடங்கள்னால் நம்ம வந்து 50,000 கோடி 60,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டு இருந்தோம் ஒரு வருஷத்துக்கு. அவ்வளவுல ஒரு 10% கமிஷன் சொன்னால் 5,000-6,000 கோடி ஆயிரும். அதில் யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு தமிழ் அமுதனையோ இல்லைன்னா ஒரு வாசுதேவனையோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இராணுவ அமைச்சகத்துலேயோ இல்லைன்னா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துலேயோ பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ ஆளுகள் கிடையாது. ஸோ இவங்க கூட யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, இங்கே இந்த பவர் சென்டரில் யார் ரொம்ப ஊடுருவி இந்த வேலையை பண்ண முடியும், நம்மளுக்கு ஆர்டர் வாங்கி தர முடியும் அப்படின்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அதுதான் அந்த சஞ்சய் பண்டாரி பண்ணுற வேலை. புரோக்கர் வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது உனக்கு நான் உங்கள் ஆர்டர் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்கிறது, இங்கே ஆர்டர் பிடிச்சி கொடுக்க வேண்டியது. அவங்க சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, 10 ரூபா பொருளில் 11 ரூபாயை எனக்கு ஆர்டர் வாங்கி கொடுப்பாங்க, அந்த 1 ரூபாயை உனக்கு தரேன்ருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அந்த ₹1 இவர் என்ன பண்ணுவார், 10 பைசா 15 பைசா இவங்களுக்கு கொடுத்துரு, ஆர்டர் கொடுக்குறவங்களை கொடுத்துருவாங்க, 10% 15% கமிஷன். இது எப்படி போகும் அப்படின்னா 5000லேருந்து 10,000 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு நம்ம வரிப்பணம் வேஸ்ட்டாக போகும். நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பொருள் 11 ரூபாய்க்கு கிடைக்கிறது சொன்னோன்னா அது அநியாயம் தானே. சம்டைம்ஸ் 12 ரூபா 15 ரூபா கொடுத்து கூட வாங்குவாங்க. டிஎம்கேல வாங்கலையாப்பா ப்ளீச்சிங் பவுட்ரு, 15 ரூபா ப்ளீச்சிங் பவுட்ரு 45 ரூபா கொடுத்தா நம்ம வாங்கலையா? 2 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து வாங்குகிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு 4 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கலையா? அறப்போர் இயக்கத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதில் நெல் மூட்டைகளெல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டன்னுக்கு 3000 ரூபாய், ஒரு டன்னுக்கு 300 ரூபாய்க்கு அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். 10 டன்னுக்கு 3000 ரூபாய்க்கு நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஆனால் டிஎம்கே கவர்மெண்ட்டு 578 ரூபாய்க்கு ஒரு டன்னுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னேன்னா மக்களுடைய வரிப்பணம் எப்படியெல்லாம் போகிறதுன்னு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி தான் இது நடந்திருக்கு. சஞ்சய் பண்டாரி பார்க்குறாரு. சஞ்சய் பண்டாரிக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இராணுவ அமைச்சகம், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, உள்துறை அமைச்சகம், அதுக்கப்புறமா காமர்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த 4லேயும் பயங்கரமான நெட்வொர்க்கு தொடர்பெல்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிறாரு. கடைசியாக பார்க்க வேண்டியது சோனியா காந்தி. அப்போ தான் நீங்கள் பாருங்கள், இந்த நரேந்திர மோடி 2014 பிரதமரான உடனேயே என்ன பண்ணார் தெரியுமா? சவுத் பிளாக்கு நார்த் பிளாக்கு 2 பக்கமும் பாராளுமன்றத்தில் ஒரு புரோக்கர் உள்ளே விட முடியாது, மொத்தமாக நிப்பாட்டிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு புரோக்கர் உள்ளே வந்து மணிக்கணக்காக அங்கே போய்ட்டு டீல் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் டீல் பண்ணுறதெல்லாம் வெளியில் தான் டீல் பண்ணணும். அப்படி நீங்கள் வெளியில் டீல் பண்ணாலும் உங்களுடைய மூமெண்ட்டெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த கரப்ஷனை ஸ்டாப் பண்ணார் நரேந்திர மோடி. ஆனால் மன்மோகன் சிங் 10 வருஷத்தில் அந்த ஆட்சியில் இருக்கும்போது சூப்பர் பிரைம் மினிஸ்டராக இருந்தது யார்? சோனியா காந்தி. ஸோ மன்மோகன் சிங்குக்கு போக வேண்டிய ஃபைல்ஸ் சோனியா காந்திக்கு முதல்ல போகும். தப்பு. எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படி சொல்லுவாங்க. அதாவது இங்கே எப்படி போலீஸ் காவல்துறைன்னு இருக்குது, காவல்துறையிலேயே ஒரு தனிப்படைன்னு ஒரு இணையான படை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி அங்கே பிரைம் மினிஸ்டர் இதற்கு இணையான இன்னொரு பிரைம் மினிஸ்டர். ஆனால் இவர் சட்டப்படி சட்டத்திற்கு புறம்பாக பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் சோனியா காந்தி டைரெக்டாகவே இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. சோனியா காந்தியோட யார் இன்வால்வ் ஆகிக்கிறாங்க அப்படின்னா சோனியா காந்தியினுடைய மருமகன். சோனியா காந்தியினுடைய மருமகனை பிடிச்சா சோனியா காந்தியோடைய ஆதரவை பெற முடியும். சோனியா காந்தி சொல்லிட்டாங்கன்னா மன்மோகன் சிங்கோ இல்லைன்னா யார் இராணுவ அமைச்சராக இருந்தாரோ, சரத் பவார் இருந்தாரோ, எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க வந்து கரெக்டாக சைன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பு. இது வந்து ஊழல், மோசடி, மக்களுக்கு செய்யப்படுகிற மோசடி. இதில் ராபர்ட் வாட்ராக்கு வந்து என்ன என்கொயரி வந்திருக்கு அப்படின்னா, அந்த சஞ்சய் பண்டாரி அப்படிங்கிறவர் ராபர்ட் வாட்ரா மூலமாக தானே இந்த வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாரு. அப்போ ராபர்ட் வாட்ராக்கு பணம் கொடுக்கணுமா வேண்டாமா? எப்படி நம்ம சீன தொழிலாளர்களுக்கு பாஸ்போர்ட்டு விசா பீரியடு முடிஞ்சு போச்சு, அப்புறம் அந்த விசாவை புதுப்பிக்கிறதுக்கு பி. சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது கார்த்திக் சிதம்பரத்துக்கிட்ட போயிட்டு பணம் கொடுத்துடுங்க, உங்களுக்கு வந்து விசா கிடச்சிடும்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி ராபர்ட் வாட்ராக்கு வந்து பணம் கிடைக்கிறது. இந்த பணம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, நான் வந்து டைரெக்டாக பணம் கொடுத்தேன்னா இந்த ஈடிலாம் வந்துடுவானுங்க. டைரெக்டாக உனக்கு வந்து லண்டனில் ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி, ரொம்ப பாஷ் ஏரியாவில் ஒரு 10-20 கோடி ரூபா பெருமானம் உள்ள 2 ஃப்ளாட்டை கொடுத்துட்றாரு 2016க்கு முன்னாலேயே. இதெல்லாமே நடந்தது 2004-2014ங்கிற பீரியடில் தான். 2016 கேஸ் நடக்குது. 2016 சஞ்சய் பண்டாரி நாட்டை விட்டு ஓடிய போய்டுறாரு. இப்போ அவருக்கு பேரே ஃபியூஜிட்டிவ், அதாவது தேடப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். அவர் கூட தான் இவங்க டீலிங் வச்சுக்குவாங்க. யார்? காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ராபர்ட் வாட்ரா ரொம்ப யோக்கியமானவரா? கிடையாது. 2008லேருந்தே அவருக்கு மேலே நில அபகரிப்பு கேஸ் இருக்குது. நில அபகரிப்பு எப்படி அப்படின்னா, ஹரியானாவில் வந்து பூபேந்திர சிங் ஹூடா அவருடைய அமைச்சரவை இருக்கும்போது அவர் பல இடங்களை டீநோட்டிஃபை பண்ணி, அதாவது கிராமமாக நிலப்புலங்களை எல்லாம் விளைநிலங்களெல்லாம் டீநோட்டிஃபை பண்ணி கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு அனுமதி கொடுத்து இவர் வந்து ஏக்கராக வாங்கி அள்ளுறாரு.
1 ஏக்கர் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி அள்ளிவிட்டு அதை என்ன பண்ணுறாரு, டிஎல்எஃப் அப்படிங்கிறது, இப்போ டிஎல்எஃப் மெட்ராஸ்லேயும் இருக்குது, டிஎல்எஃப்ங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டுமான கம்பெனிக்கு கொடுக்குறாரு 40 கோடி ரூபாய்க்கு. 1 ஏக்கர் 40 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாரு. வாங்கினது 1 லட்சம், விற்கிறது 40 கோடி ரூபா. இது ஏமாத்த வேலை இல்லையா? அது முதல்ல எப்படி நீங்கள் அதை வாங்க முடியும்? அதாவது விளைநிலங்களை நீங்கள் வாங்குறீங்க, அது ஒன்று. விளைநிலங்களை நீங்கள் அப்பேரண்ட்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து 10 ரூபாய்க்கு இதை வாங்கி 15 ரூபாய்க்கு விற்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டமில் இந்த கவர்மெண்ட், நம்ம கவர்மெண்ட்டு, நம்ம சொல்கிறத செய்யக்கூடிய சீஃப் மினிஸ்டர், நம்ம சொல்கிறத செய்யக்கூடிய பிரைம் மினிஸ்டர் இருக்கார். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் அவர் பண்ணி, அதுலேயும் வேறு அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது இப்போ தான் இடி மேட்டர் வெளியில் வந்திருக்கு. இதுக்கு அவர் ஆன்சர் பண்ணல. ஏப்ரல் மாதம்தான், ஏப்ரல் 10 12ஆம் தேதியோ அவருக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க. அப்போ கூட அவர் போகலை. ஏன் சார்? எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நம்மளுக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் போயிடுமே, ஹாஸ்பிட்டல் போடுவோம்ல. அதே மாதிரி வெளிநாடு பயணம்னு குறிப்பிட்டிருந்தார். வெளிநாடு பயணம், வெளிநாடு போயிட்டு இருக்கேன், அதனால் வர முடியல அப்படின்னா எவ்வளோ நாள் தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி? கடைசியில் இன்னைக்கு ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நீங்கள் சட்டத்திற்கு முன்னால் வந்து நின்று தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத இது ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இதில் அந்த சஞ்சய் பண்டாரிக்கு வந்து பிரிட்டனில், அதாவது லண்டனில் 2 வீடு ஒன்று எடுத்து கொடுத்து அதில் வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணுறக்கூடிய செலவுகள்லாம் வந்து ராபர்ட் வதேரா தான் ஏற்றுக்கிட்டாராமே. ஆமாம், அதாவது இவருடைய பேரில் தான் இருக்குது. அது எப்படி இந்த பணம் வந்தது அப்படிங்கிறது தான் அதனால முறைகேடு. இடி வர்ற காரணமே, நீங்கள் வந்து ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு லைசனிங் பண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கும் உங்கள்கிட்ட பணம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டை டைரெக்டாக போகலை, அங்கே கொடுக்குறான், ஹவாலா மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு வீடாகவோ அல்லது பணமாகவோ கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அதுதான் மணி லாண்டரிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது அது கணக்கிலே கொண்டு வராத பணம். இந்த சொத்து எங்கிருந்து வந்தது, இந்த சொத்தை நீங்கள் எப்பொழுது வாங்கினீர்கள், எப்படி பேமெண்ட் பண்ணினீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இவர்கிட்ட பதில் இல்லை. மாட்டுவாரா மாட்டாரா? அதான். ஓகே, இப்போ மாட்டாரா அப்படிங்கிறதுக்கு அடுத்தபடியாக திங்கட்கிழமை வந்து 5 மணி நேரம், அதாவது நேற்று விசாரணை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இந்த விசாரணையில் அவர் வந்து சரியாக பதில் அளிக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுருக்கு. அப்போ இதனுடைய நீட்சி தான் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது ஒன்றும் இல்லை. அடுத்ததாக அவர் அரெஸ்ட் தான் பண்ண வேண்டி வரும். 2 விஷயங்களில் அவர் அரெஸ்ட் பண்ணி வேண்டியது. ஒன்று ஹரியானா லேண்டு டீல், இது மோசடி, நில மோசடி. நில மோசடி. 2வது இது சஞ்சய் பண்டாரி, அதாவது வருமானத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்தது, ஹவாலா முறையில் பணம் பெற்றது, வீடுகள் சொத்துகள் குவித்தது அப்படிங்கிறது 2 கேஸ்லையும் ஆட்டோமேட்டிக்காக. இன்கேஸ் செந்தில் பாலாஜிக்கு என்ன பண்ணாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன பண்ணாங்க, இடி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் பதில் சொல்லலைன்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி அதை வந்து இவங்க 15 days தானே பண்ண முடியும் மேக்ஸிமம். இவர் செந்தில் பாலாஜி 1 வருஷம் 2 மாதம் இருந்தார், பி சிதம்பரம் 106 நாள் இருந்தார், கனிமொழி 1 வருஷம் இருந்தாங்க. ஆனால் வெளியில் வந்துட்டாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 20 முறை நீங்கள் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி தான் நீங்கள் வெளியில் வர வேண்டியிருக்கும். ஆல் செட் அண்ட் டன். இது யாருக்கு நஷ்டம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கு நஷ்டம். ஏன்னா இவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. காங்கிரஸ் முதல் குடும்பத்தினுடைய மாப்பிள்ளை. உடனே நீங்கள் இங்கே ஒரு மாப்பிள்ளை இருக்காரே அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. இதுவும் அந்த மாப்பிள்ளையும் ஒரு காலத்தில் இன்கேஸ் அவர் இந்த மாதிரி ஏதாவது மோசடியில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாப்பிள்ளையும் சட்டத்திற்கு முன் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.